வாருங்கள் நேர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது உச்ச பங்க யோகம் பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. இந்த உச்ச பங்க யோகம் பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நீச்சபங்க ராஜயோகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு கிரகம் நீச்சமடைந்து நீச்ச கிரகம் அமர்ந்த வீட்டோன் சந்திர கேந்திரம் அல்லது சந்திர கோணம் வந்து அமர்ந்தால் அந்த நீச்ச கிரகமானது நீச்சம் பங்கப்பட்டு ராஜயோக பலன்களை கொடுத்துவிடும். அதனை நீச்சபங்க ராஜயோகம் என்கிறோம். அப்படித்தான் ஒரு கிரகம் உச்சமடைந்து அந்த கிரகம் உச்சமடைந்த வீட்டின் அதிபதியானவர் சந்திர கேந்திரம் அல்லது கோணம் ஏறி அமர்ந்திருக்க வேண்டும். மாறாக உச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டோன் சந்திரனுக்கு மறைவிடம் நாடினால் நன்றாக போய்கொண்டிருக்கிற யோகத்தில் சரிவு ஏற்பட்டு பாதளத்தில் விழுந்து விடுகின்ற நிலைமை ஒருவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கீழே விழுந்துவிட நேரிடும். அதனைத்தான் உச்சபங்க யோகம் என்கிறோம். எந்த அளவிற்கு ஒருவரை உயர்த்துமோ அந்த அளவிற்கு அவரை உச்ச கிரகங்கள் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அதுபோலவே அவரின் உச்ச நிலையிலிருந்து அவரை கீழே விடவும் வைத்துவிடும். அதுவரையில் அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளாகட்டும் புகழாகட்டும் அனைத்தும் காணாமல் போகும். வாருங்கள், ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்துக்கொண்டு இந்த உச்சபங்க யோகத்தை பற்றி பார்ப்போம். சிவசங்கர் பாபா ஜாதகத்தினை ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். இவர் பிறந்தது மீன லக்னம், மேஷத்தில் ராகு, சிம்மத்தில் சனி, துலாத்தில் கேது, தனுசுவில் சுக்கிரன், குரு, மகரத்தில் சந்திரன், புதன், சூரியன், செவ்வாய். இவருடைய ஜாதகத்தில் அப்படி ஒன்றும் அற்புதமான யோகங்கள் எதுவும் கிடையாது. ஆனாலும் இவருக்கு மீன லக்னத்தின் 10ஆம் இடத்தில் குரு ஆட்சி வளம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்சயோகம் பெற்றிருக்கிறார். அதுவே இவருடைய ராகு அமர்ந்த லக்னமான மேஷத்திற்கு கவனிக்கும் பொழுது 9இல் குரு ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்சயோகத்தினை தருகிறார். ராகு அமர்ந்த லக்னமான மேஷத்திற்கு கவனிக்கும் பொழுது 10இல் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ருச்சக யோகம் தருகிறார். ராகு அமர்ந்த லக்னமான மேஷத்திற்கு 2 பஞ்சமகாபுருஷ யோகங்களில் அம்சயோகமும் ருச்சக யோகமும் இவருக்கு கிடைத்ததால் தான் இவருக்கு இந்த அளவிற்கு புகழும் பணமும் ஒருங்கே சேர்ந்தது. பொதுவாக மேஷராகு யோகராகு இவருக்கு கோணத்தில் அமர்ந்த சனி அற்புதமான பலன்களை கொடுத்துவிடும். யோகராவிற்கு கோணத்தில் அமர்ந்த குரு அற்புதமான பலன்களை கொடுத்துவிடும். இப்படியாக இவருக்கு குரு சனி ஆகிய 2 கிரகங்களும் ராகுவோடு இணைந்து மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இவருக்கு புகழினையும் பணத்தினையும் அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு கிரகமானது உச்சம் பெற்றிருக்கும் அமைப்பானது நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதுவும் செவ்வாய் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் பலனை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உச்சமற்ற செவ்வாய் அமர்ந்த வீட்டோன் சனி செவ்வாய்க்கு 8இல் மறைந்திருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. உச்சம் பெற்ற செவ்வாய் அமர்ந்த வீட்டோன் சனி சந்திரனுக்கு 8இல் மறைந்திருக்கிறார். இதுவும் நல்ல அமைப்பல்ல. இதனைத்தான் நாம் உச்சபங்க யோகம் என்கிறோம். அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று நின்ற வீட்டோன் சந்திரனுக்கு மறைவிடங்களை நாடினால் உச்சமானது பங்கம் அடைகிறது. இந்த வகையில் செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் உச்ச பங்கம் அடைந்திருப்பதால் இவருக்கு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களினால் கிடைத்த பொருளும் புகழும் அவருக்கு எதிராகவே ஒரு காலத்தில் திரும்பிவிடும். இந்த வகையில் தனக்கென்று பக்தர்கள் கூட்டத்தினை வைத்திருக்கிறார். பெரும் பொருளினை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் இப்பொழுது சில பிரச்சனைகளில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே என்னதான் உயர்வனை உச்சகரகம் இவருக்கு கொடுத்தாலும் சனியும் செவ்வாயும் அஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் வந்திருப்பது வழக்கு விவகாரங்களில் சிக்க வைக்கும் அமைப்பாகும். எனவே ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அந்த கிரகத்தினை மற்ற கிரகங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அல்லது அந்த உச்ச கிரகத்தினை மற்ற கிரகங்கள் நசுக்க பார்க்கக்கூடாது. செவ்வாய் புதன் இணைவானது எப்பொழுதும் ஒரு நல்ல அமைப்பல்ல. செவ்வாய் விடான மேஷத்திற்கு 6ஆம் வீட்டோன் புதன், செவ்வாய் விடான விருச்சிகத்திற்கு 8ஆம் வீட்டோன் புதன், புதன் விடான மிதுனத்திற்கு 6ஆம் வீட்டோன் செவ்வாய், புதன் விடான கன்னிக்கு 8ஆம் வீட்டோன் செவ்வாய். இப்படித்தான் ஒருவருக்கொருவர் ஒவ்வாத குணங்களை கொண்ட இவர்கள் இணைந்து சனியோடு எப்பொழுதும் முரண்பாடு காட்டும் செவ்வாய் 6, 8 என அமைவிடங்களில் சனி செவ்வாய் அமர்ந்திருப்பது எப்படி உச்ச பலனை தெளிவாக ஒருவருக்கு கொடுக்கும்
எனவேதான் செவ்வாய் உச்சம் பெற்றும் பலன் கிடைத்தும் அந்த பலன்களை இவருக்கு எதிராக திரும்பிவிடும் அமைப்பினைத்தான் உச்சபங்க யோகமானது கொடுக்கிறது. இதனை நாம் உச்சபங்க அவயோகம் என்று சொல்ல வேண்டும். உச்சபங்க அவயோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா நேயர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.